உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் இன்றைக்கி 17வது நாள் பதிவை போடுறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்கள்லாம் வருது இல்லைங்களா, உதவித்தொகைகள், அதெல்லாம் எப்படி வாங்கணும்? நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, எனக்கு கிடைக்குமா, நீங்கள் கொடுப்பீங்களா, நீங்கள் வாங்கி தருவீங்களா, இந்த மாதிரி கேள்வி தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இதுலேருந்து ஒரு உதவித்தொகை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதிலான சந்தேகம் கிளியர் ஆகும். நீங்கள் சந்தேகம் கிளியர் ஆனால் தான் நீங்கள் கேள்வி கேட்காமல் இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணால், நான் வழிகாட்டி விட்டுருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு இதை நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே போகணும், எதை பண்ணணுன்றது எல்லாமே சொல்லியிருக்கேன். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முன்னாடி வீடியோவை பார்க்காம லாஸ்ட் வீடியோவை பார்த்துருக்கிறதுனால இதில் நம்மளுக்கு அந்த வீடியோவை பேஸ் பண்ணி மட்டுமே கேள்வி கேட்டுனுக்குறாங்க. இதுவரையுமே புது கார்டு போடுறது எப்படி, புது நலவாரி அட்டை போடுறது எப்படி, அந்த வீடு கட்டுறதுக்கு பணம் யார் தராங்க, நீங்கள் தரீங்களா, இல்லை இது சும்மா பொய்யா அப்படின்ற மாதிரி. இது சும்மாலாம் கிடையாது, இது உண்மை தான். இது நான் தரல, கவர்மெண்ட்டு தான் தராங்க. இதுக்கு நம்ம சரியான நீங்கள் டாக்குமெண்ட், அவங்க சொல்கிற எல்லா தகவலும் சரியாக இருந்தால் 100% எல்லாருக்குமே உண்டு. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் சும்மான்ற மாதிரி நீங்கள் நிச்சயமாக கிடைக்கிது. இதுக்கு அதுக்கு அவங்க கேட்குற ஆவணங்கள் சரியாக வச்சுருக்கணும். இதுக்கு ஒன்றும் பெரிய ஆவணம்லாம் யாரும் கேட்கல. இதில் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுறது தான் உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, உங்கள் இடத்தினுடைய டாக்குமெண்ட். இது பெரிய ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் வருமான சான்று, இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரம் கிடையாது இல்லையா. அதனால் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுற ஆதாரத்தை தான் கேட்குறாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா, கரெக்டான ஆஃபீஸில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, டைமிங், இது எங்களுக்கு எவ்வளோ நாளில் கிடைக்கும், இது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷத்தில் கிடைக்கும்னு. நீங்கள் கரெக்டான ஆவணங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே செய்கிறாங்க. நம்ம கட்டுமானத்தை பொறுத்த வரையும், நம்ம லேபர் கார்டை பொறுத்த வரையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்த உடனே உங்களுடைய டாக்குமெண்ட்டு சரியாக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு ரொம்ப விரைவில் செஞ்சு தராங்க. ரொம்ப லேட்டெல்லாம் இதில் பண்ணுறதில்ல. நம்ம லேபர் கார்டில் லேட் பண்ணுறதில்ல, மற்றத்தில் எப்படின்றது தெரியாது. எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டான ஆதாரங்களை கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக கரெக்டாக மூவ் ஆயிடுது. நீங்கள் தப்பாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சு எனக்கு வரலன்னா அது உங்களுடைய மிஸ்டேக்கு. அதனால் நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் இன்னொன்று என்னென்னா, கொஞ்சமான தேடுதல் இருக்கணும். நம்மளுக்கு வேணும்னா, இப்போ நம்ம ஒரு 10 ரூபா, ஒரு 100 ரூபானாலும் அந்த 100 ரூபாய்க்கு உழைப்பு இருக்கணும் இல்லையா. உங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா தராங்கன்னா, ஒரு சின்ன உழைப்பு கூட இல்லாத நான் உக்காந்ததாலும் எனக்கு எல்லாமே வருமா? அதனால் தேடுங்க, கொஞ்சமான போய் பாருங்கள், டிபார்ட்மெண்ட்டு போங்க, உங்கள் டாக்குமெண்ட் என்னென்ன தேவைன்றதை விசாரிங்க, தெளிவு பண்ணிக்கோங்க. தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. இது 100% வரும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நிறைய பேர் எனக்கு நீங்கள் வாங்கி தருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இருக்கிற இடம் இதுதான்னு சொல்கிறேன். ஏன்னா நான் உங்களுடைய ஏரியாவோ, உங்கள் டிஸ்ட்ரிக்கோ, உங்கள் மாவட்டமோ நான் கிடையாது. இப்போ உங்கள் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிறேன்னா ஒரு ஹெல்ப் பண்ணலாம். நான் தூரத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த வீடியோ கூட எதுக்கு போடுறேன்னா, உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது இருக்குதுன்ற ஒரு விழிப்புணர்வுக்காக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்றவங்க கட்டாயம் நீங்கள் தேடி இதை கண்டுபிடிச்சி பண்ணிக்கோங்க. வேண்டான்றவங்க விட்டுட்டு. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிவிங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொன்னது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள்.